மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தென்னாமண்ணம் ஊராட்சிக்கு உட்பட்டு கீழமோக்கரை மீனவ கிராமத்தில் பேசுகிறோம். சவுதி அரேபியாவுக்கு ஒரு 4 மீனவர்கள் தொடுவாயிலிருந்து ஒருத்தவங்க, திருமலாசிலிருந்து ஒருத்தவங்க, கீழமோக்கரிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நேரத்தில் ஈரானிய கடற்கொலைகளால் சுடப்பட்டு துறையை சேர்ந்த மாவீரங்கிற பையன் உயிரிழந்துட்டாரு. கீழமோக்கரை சேர்ந்த கோவிந்தசாமி மகன் சங்கர் வந்துட்டு உயிருக்கு போராடிய நிலையில் 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை பற்றி மனு கொடுத்திருந்த சம்பந்தமா இன்னைக்கு நேற்று கூட சட்டசபையில் வந்துட்டு எம்எல்ஏ கூட பேசியிருக்காங்க. இதை பற்றி இந்த அதிகாலையில் ஒரு 4-5 மணி இருக்கும் இந்திய தூதரத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. சிகிச்சை பலனின்றி சங்கர் அவர் உயிரிழந்திருக்காருன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா மேலும் நாங்கள் வந்துட்டு மேலிடத்தை தெரிவிச்சிருக்கோம். அவருடைய உடலை வந்து கூடிய சீக்கிரம் வந்து தாயகம் எடுத்து வரவும் மேலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலை வழங்குமாறு இது சம்பந்தமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஊர் சம்பந்தம் நன்றி. தென்னாம்பட்டினம் ஊராட்சியை சேர்ந்த கீழமோக்கரை கிராமம் கோவிந்தசாமி மகன் சங்கர் என்பவர் போன மாதம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி சவுதி அரேபியா சென்றிருக்காரு. சவுதி அரேபியா சென்றிருக்க நிலையில அவர் கடல்ல மீன் பிடிச்சு கொண்டிருக்கும் போது ஈரானிய கடல் கொலையில சுட்டு அதை வந்து மாவீரன் சொல்றவர் வந்து சம்பவத்தில் இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு சங்கர் என்பவர் வந்து குண்டடிப்பட்டு கடந்த 10 நாளா சிகிச்சை பெற்று வந்தாரு. இன்று காலை 6:30 மணி அளவில் வந்து சவுதி அரேபியாவில் இறந்த மாதிரி தகவல் இப்பதான் வந்து நம்ம வந்து இந்திய தூதரர்கள் வந்து எனக்கு வந்து தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம என்னுடைய சங்கருடைய மச்சாவை நானு அவங்களை வந்து தாயகம் திரும்புறது கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியா நடவடிக்கை வேண்டி ரொம்ப வேண்டி திரும்பி கேட்டுக்கிறேன். நம்பர் பின்னாடி